தங்கம்ஸ், இன்னைக்கு ஒரு டே vlog பார்த்துடலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நான் வந்து காலையில் 4:43 எந்திரிச்சிட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட் போகணும். 6 மணினா 6 மணிக்கு போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். நம்ம கெட் ரெடி ஆகலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரேட்டிங்காக நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க. காலையில் நான் அப்படி தான் குடிப்பேன். அப்புறம் வந்து நான் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்பயும் போல் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் பவுடர், ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக், ஐலைனர், பொட்டு, ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரி நிறையா எல்லாம் சோஷியல் எப்பயும் போடுற மேக்கப்பே தான் எப்பயுமே போடுவேன். எங்கள் அம்மாவோட நைட்டியை வச்சு பவுடரெல்லாம் நல்லா தொடச்சிட்டு லிப்பு நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கணுங்கிறதுக்காக லிப் பாம் போட்டுட்டு ஐப்ரோவும் நல்லா அழகாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ ஷேடோ போடுவோமா? ஐ ஷேடோவும் நல்லா வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்ச் வந்து கிளிட்டரிங் ஷேடில் நல்லா ஐ ஷேடோவும் நல்லா போட்டுக்கிட்டேன். நல்லா ஷேடை 2 பக்கம் பூசினதுக்கப்புறம் பென் மாதிரி என்னோட அப்பீரன்ஸை காமிச்சிட்ருக்கேன்னா, அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா போடுவேன். மஸ்காரா வந்து ஐலைனருக்கு அப்புறம் தான் போடுவேன். நான் அதுக்கு முன்னாடியே போடுவேன். மஸ்காரா 2 பக்கமும் போட்டுட்டு ஐலைனர் அதுக்கேற்ற மாதிரி அழகாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் குடும்ப பெண் பெட்டு இல்லை, பொட்டு வைக்காம இருந்தால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. பொட்டு வச்சதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து அழகாக ரெட் கலர் ஷேடில் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் ப்ளஷ்ஷு, என்னது ரோஸு போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லுக் இப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பெரிய சாகசம் பண்ண மாதிரி நல்ல தலையை வந்து ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். ட்ரெடிஷ்னல் லுக் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரெடிஷ்னல் லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறுக்க இந்த என் தம்பி ஆகாஷ் இந்தடா சில பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவனை வந்து நான் தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அழகான மல்லிகைப்பூ வைக்கணும் இல்லையா? மல்லிகைப்பூ வச்சதுக்கப்புறம் என்னோடது அழகாக இருக்குன்னா சரி விடுங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ச் கட்டிட்டு வாட்ச்க்கு அப்புறம் முடிச்சு ஷால் போட்டுட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டேங்க. இதுதான் என்னோட கெட் ரெடி வித் மீ. முடிச்சதுக்கப்புறம் என்னோடய லுக் இப்படி தான் இருக்கும். டாட்டா பை பை. இப்போ நம்ம ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா போட்டு கொடுத்த டீயை வந்து நல்லா முட்டை குடிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். 7 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். ஆனால் இங்கேயே மணி 6:45. 7 மணிக்கு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 7 to 8:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா 8:30க்கு சாப்பிட போயிடுவேன். இப்போது கேண்டீனுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கேண்டீனில் வந்து 2 பூரி 1 தோசை வந்து நல்லா முட்டுன்னு தின்னுட்டுருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா இருந்தது இன்றைக்கி பூரியும் தோசையும். முடிச்சதுக்கப்புறம் 11 மணிக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொல்லைக்கட்டை கொடுத்தாங்க. கொல்லைக்கட்டை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் நாங்கள் டீம் லஞ்சுக்கு போயிட்டோம். டீம் லஞ்சில் வந்து என்னோடய சீனியர் கொலிக்கும் என்னோட மேனேஜரும் தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே ஃபன்ஃபுல்லான டைப் இவங்க 2 பேருமே. அதே மாதிரி தான் நானும் மத்தியானம் கடைக்கு போய் நல்ல பிரியாணி, முட்டை நிறைய நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிகிருதண்டா கடைசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய vlog-ஐ இதோட முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். அவ்வளோதான். டாட்டா பை பை. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.